ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் வேலைக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 4-5 மாசமாக ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ சீக்கிரமாக வேலை கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் வெங்கிடெக் ஐடிக்கு வந்து புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம வெங்கிடெக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு பற்றிய நிறையா வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் சிங்கப்பூர் வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ஏமாறாமல் சிங்கப்பூர் வர முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதாவது சிங்கப்பூர் வேலைக்காக வரணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 90% வந்துட்டு ஏஜென்சி மூலமாக தான் வர முடியும். ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே ஏஜென்சி கையில் தான் இருக்குது. சிங்கப்பூர் வரணும்னால ஏஜென்ட் தான். டைரெக்டாக வந்து டூரிஸ்ட் விசாலையோ இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ட்ரை பண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஏஜென்சி மூலமாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நான் ஏன் ஏஜென்ட் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நானும் அந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் நான் ஊரில் இருந்துட்டு டேரெக்டாக கம்பெனிக்கெலாம் மெயில் பண்ணி அதை சேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எந்த கம்பெனிக்காரனும் வந்துட்டு ரீப்ளை பண்ணவில்லை, யாருமே எடுத்துக்கல. ஆனால் ஒரு சிலரை வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சிலரை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம யாரையுமே எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதில் கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து நம்ம ஏஜென்சிகிட்ட போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு நல்ல ஏஜென்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணணும் ஒரு நல்ல ஏஜென்ட்டுக்கிட்ட. ஸோ நல்ல ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க யார்? ஸோ யாராவது ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு நல்ல ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் டெக்னீஷியனு, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லா ஏஜென்ட்டுமே வந்து காமனாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குரூப் வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஆர்டர் இருக்கோ அது எல்லாமே அந்த குரூப்பில் போடுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்களோட குரூப்பில் வந்துட்டு என்னை ஆட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது சிங்கப்பூர் ஏஜென்ட்டோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஏஜென்ட்டு அவங்களுக்குரிய ஆர்டரை வந்துட்டு டெய்லி அந்த குரூப்பில் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போ இதில் உங்களுக்கான ஜாப் ஆர்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 6 மாதம் கூட ஆகலாம் உங்களுக்கான ஆர்டர் வர்ற வரைக்கும். ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, நிறையா குரூப்பில் இருக்கிறது மேட்ரு கிடையாது. யார் நல்லபடியாக பண்ணித்தராங்களோ அவங்கள பார்த்து அவங்களோட ஜாப் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஏன்னா இன்னைக்கு ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்க பேசியிருக்காங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும்லாம் ஏமாந்தவங்க இருக்காங்க, சிங்கப்பூர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏஜென்ட் யாருன்னே தெரில, ஆனாலும் அவர் வந்து ஜென்யூனாக தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30,000 வரைக்கும் நீங்கள் போட்டு விடலாம். அதுக்கு மேலெலாம் வந்துட்டு நீங்கள் பணம் போட்டு விடக்கூடாது. ஏன்னா 30,000 தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு $105 தான் ஆகும். ஓகேங்களா? $105 ஒரு 6,000. ஆனால் ஏஜென்ட் கேட்குறது ஒரு 10,000, ஒரு 30,000 வரைக்கும். எஸ்பாஸுக்குலாம் ஒரு 30,000 வரைக்கும் கேட்பாங்கன்னு வைங்களேன். 30,000 வரைக்கும் கேட்பாங்க, $500. ஸோ இது வரைக்கும் தான், இவ்வளோ தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதுக்கு மேலெலாம் நீங்கள் எந்த ஏஜென்ட்டுமே கொடுக்கக்கூடாது. 1 லட்சம் 2 லட்சம் கொடு, அப்ளை பண்ணி தரேன் அப்படிலாம் கேட்டாங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு $500 $300 வந்துட்டு ஓகே அவங்கள செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து $300 போட்டு விடலாம். இப்போ $300 போட்டு விட்ட உடனே அவங்க அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அந்த எம்ஓஎம்ல போயிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு ஏஜென்சி, உண்மையான ஏஜென்சி கேட்பாங்க. ஒரு 30,000 வரைக்கும் தான் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஏஜென்சி குரூப்பை ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சிங்கப்பூர் வேலை வேணும் அப்படின்னா 3 விஷயம் கண்டிப்பாக வேணும். ஒன்று வந்துட்டு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 2வது வந்துட்டு ரெஸ்யூம் வந்துட்டு அந்த ஜாப் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ 80-90% வந்து அந்த ஜாப் ஆர்டர் நமக்கு ஏஜென்ட் என்ன கொடுத்துருக்காரோ அந்த ஜாபுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் ரெஸ்யூம் வந்துட்டு. ஓகேங்களா? 3வது விஷயம், அந்த நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணினதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஏதோ ஒரு கம்ப்ரஸரையோ இல்லை ஒரு மோட்டரையோ இல்லை ஒரு மிஷினையோ கழட்டி மாட்டியிருப்பீங்க. அப்போ அந்த நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும். ஏன் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களை வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலே வேலை தெரியும் அப்படிங்கிறத அவங்க நம்பணும். ஸோ அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான் எல்லா ஏஜென்ட்டுமே வந்துட்டு ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ஏஜென்ட் வந்துட்டு உங்களை ஃபோட்டோஸ் இல்லாமல் ஏற்றவே மாட்டார். அப்போ யார் ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. இல்லை பிரதர், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நல்லா வேலை தெரியும், எனக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே
உங்கள் ஏஜென்ட்டுக்குமே நம்பிக்கை வராது. ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்குமே நம்பிக்கை வராது. இவன் ஏதோ ரெஸ்யூம் வந்துட்டு சும்மா பொய்யா எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான், டெக்னீஷியன் வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ யார் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் வேலை இப்படி தான் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ரெஸ்யூம் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கம்பல்சரி ஒரு 2-3 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? மூணாவது விஷயம் அந்த ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ், இது 3 வேணும். ஸோ ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் குரூப்பை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கான ஆர்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ உங்களுக்கான ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டரில் பாருங்கள் டெக்னீஷியன் போட்டிருக்கு, அதில் இருக்க எல்லாமே படித்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா இப்போ ரெஸ்யூம் வந்துட்டு கொஞ்சம் அன்ரிலேட்டடாக இருக்குது, அப்போ வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வேலை எனக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு என் ரெஸ்யூம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாபுக்கும் மேட்ச் ஆகலை, உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு மேட்ச் ஆகலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சில ஏஜெண்டாக இருந்தால் மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. சில பேர் வேறு டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஜாப் ஆர்டர் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஜாப் ஆர்டர் வருது, டெக்னீஷியன் வச்சுக்கிறோமே, ஒரு டெக்னீஷியன் ஜாப் ஆர்டர் வருது. ஸோ அதில் சேலரி என்ன, ஒர்க்கிங் டைம் எவ்வளோ, என்னென்ன வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்கும். ஸோ இப்போ அந்த ஜாப்பில் உங்களுக்கு கம்பல்சரி அந்த ஜாப் வந்து உங்களுக்கு தெரியுது, என்னால் மேனேஜ் பண்ண முடியும், அந்த வேலை எனக்கு தெரியும் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அதாவது ப்ரௌசிங் சென்டர் இல்லை வீட்டிலேயே நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சிருப்பீங்க, ஃபோன் லேப்டாப் வச்சிருப்பீங்க. ஸோ அதிலே வந்துட்டு ரெஸ்யூம் வந்து எடிட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஜாப் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஸ்யூம் இருக்கணும். அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 80-90% ஆகுது அந்த ஜாப்ல என்னென்ன டீட்டெயில் போட்டிருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்கள் ரெஸ்யூம்ல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதை வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ரெஸ்யூம் வந்து எடிட் பண்ணிட்டீங்க, அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை கொடுத்துடலாம். அதாவது பிரதர், இப்போ எனக்கு சும்மா வந்துட்டு நமக்கு வேலையே தெரியாமல் எடிட் பண்ணி கொடுக்குறது வந்து தப்பு. ஏன்னா அப்படி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. இங்கே வந்து வேலை தெரில அப்படின்னா உங்களை வந்து ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதனால யாருனாலும் எடிட் பண்ண முடியாது. யாருக்கு வேலை தெரியுமோ அவங்க மட்டும்தான் ரெஸ்யூம் வந்து தாராளமாக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ ரெஸ்யூம் எடிட் பண்ணிட்டீங்க, எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணி கொடுத்த உடனே உங்கள் ஏஜென்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபோட்டோஸ் கேட்பாங்க, தம்பி ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லாமல் பிரதர் எனக்கு வேலை தெரியும், அந்த நீங்கள் போட்டிருக்க ஜாப் ஆர்டர் எனக்கு சூட் ஆகும், இதுக்கு எனக்கு மூவ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு 10 பேர் 20 பேராச்சும் உங்களை மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க இந்த வேலைக்காக. அப்போ அந்த இதில் யாரை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுத்துட்டீங்கனாலே அந்த ஏஜென்ட் வந்து நம்பிடுவார், அந்த ஏஜென்ட்டும் எம்ப்ளாயருமே நம்பிடுவார், உங்களுக்கு வேலை தெரியும். சிங்கப்பூர் வேலைக்கு வந்துட்டு ரெஸ்யூம்லாம் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸை தான் பார்ப்பாங்க. அதை வச்சே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும். இப்போ அவங்ககிட்ட ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னாலே 100% வந்து வேலை கிடைச்சிரும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெஸ்யூம்லாம் யார் அந்த ஏஜென்ட்டுக்கெலாம் படிச்சுக்கிட்டு ஒரு 20 டாக்குமெண்ட் வருது, 20 பேர் டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து படிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போட்டிருக்க ஜாபுக்கு அந்த எந்த ரெஸ்யூம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்யூமுக்கு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் வச்சுங்களேன், அவ்வளோதான் அந்த ரெஸ்யூமை பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு அந்த ஜாப் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா ஒரு 80-90% மேட்ச் ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு அந்த எம்ப்ளாயருக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு உங்கள் நம்பரும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் நம்பருக்கு வந்துட்டு அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணிடுவார். ஸோ இன்டர்வியூவில் அதுக்கேற்ற மாதிரி